ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டையை வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். இல்லை ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு இதெல்லாம் வச்சு சூப்பராக செய்யலாம். இப்போ நம்ம சிக்கன் பக்கோடா வச்சு தானே செய்கிறோம். அதை மாதிரி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யணுங்க, நம்மக்கிட்ட இருக்கிற வச்சு ஒரு 2 முட்டையை போட்டு 3 2 போட்டு சிம்பிளாக ஒரு 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம வெஜிடபிள்லாம் இருக்கிறத போட்டு நம்ம ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறத நம்ம பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு தரலாம். நம்ம லஞ்ச் இது கட்டி தரலாம். காலையில் ஈவினிங்கு அதை மாதிரி செஞ்சு தரலாம். அது மாதிரி இங்கே பாருங்கள், முட்டையில் நான் கொஞ்சம் பெப்பரு, அப்புறம் காரத்துக்கு உப்பு, காரத்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் தடவிட்டு அந்த இட்லி பாத்திரத்துலேயே வச்சு ஆவி காட்டி முட்டையை நல்லா பாயில் பண்ணி அதே ஸ்லைஸாக கட் பண்ணி நான் என்கிட்ட ஆல்ரெடி நான் கொஞ்சம் பஜ்ஜி மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் நான் வீட்டிலே. அந்த பஜ்ஜி மாவு தான் போட்டேன். ஏன்னா அது முறுமுறுன்னு தான் இருக்கும். அதனால் பஜ்ஜி மாவு, கொஞ்சம் ஃபுட் கலரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சால்ட்டு. நம்ம ஏற்கனவே முட்டையில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம். அதுமாரி போட்டு நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்ச முட்டையை எடுத்து கட் பண்ணி ஸ்லைஸாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடாயில் நம்ம அந்த கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதிலே நம்ம வெஜிடபிள்லாம் இது பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஆயிலே வதக்கிடுங்க. வதக்கி அந்த எண்ணெயிலே வதக்கி செஞ்சின்னா சூப்பராக இருக்கும். நம்ம அந்த ஆயிலும் வேஸ்ட்டு பண்ண தேவையில்ல. இப்போ பாருங்கள், நம்ம இதுமாரி கெட்டியாக பாருங்கள், சூப்பராக ஒட்டவே ஒட்டாது, நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் பக்கோடா மாதிரியே இருக்கும், 65 மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்லா சாஃப்டாக வரும், பிள்ளைங்களும் ஹெல்த்தியாக இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ் தான் நான் ஒரு 1.5 டம்ளர் வடித்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ஆறினவுடனே பாருங்கள், வானலில் கடாயில் ஒட்டவே இல்லை, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுமாரி வறுத்து நம்ம பாருங்கள், எண்ணெயில் ஒட்டவே இல்லை. அதுமாரி கம்மியான எண்ணெயில் போடுங்க, எண்ணெயும் குடிக்காது. கொஞ்சமாக அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக ஆனியன் போட்டு வதக்கிங்க. அப்புறம் உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ, நான் கோஸ் போடலை. ஏன்னா நம்ம லஞ்சு கட்டி கொடுத்தோம்னா கோஸ் போட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் கொஞ்சம் குடை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் பீன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் போட்டு அப்படியே அந்த எண்ணெயிலே வதக்கினா நல்லா அந்த ஸ்மெல்லுக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் கேரட்டெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டுங்க. சில பேர் கேரட் நிறையா போட்டால் கொஞ்சம் ஸ்வீட்டு இது வரும், ஆனால் கம்மியாக போட்டுக்கோங்க கேரட்டு. நான் என்கிட்ட இருக்கிற காய்கறி வச்சு தான் பண்ணுறேன். அதே பாருங்கள், ஆயிலும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள், அதிகமாகவும் இருக்காது, எண்ணெயும் அதிகமாக குடிக்காது அந்த 65. பாருங்கள், நான் 2 முட்டை தான் போட்டேன். உங்களுக்கு தேவைன்னா எத்தனை முட்டை போட்டாலும் போட்டுக்கோங்க. அதுவே இவ்வளோ வரும். இப்போ சாதம் நம்ம வதக்கிட்டோமா, வதங்கினோடனே நம்ம சாதம் அப்படியே அந்த சூட்லேயே போட்டு எப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் 65 அதை சைடு சாக்கணும் வச்சு சாப்பிட்லாங்க. நான் லஞ்சு கட்டி தரேன். அது கொஞ்சம் பெப்பர், நம்ம காரத்துக்கு பெப்பரு கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அழகாக கிடையாது. மதியானம் லஞ்சுக்கு சூப்பராக செஞ்சு தரலாம். பார்க்குறதுக்கு அப்படியே சிக்கன் 65 மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் புதினா இதுமாரி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எங்கள் பொண்ணுக்கு தான் நான் லஞ்ச் கட்டியிருக்கேன். எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது ஆஃப் ஆயில் இல்லை, அதே இட்லி பாத்திரத்தில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள். அதுக்கு ஆனியனு பாயில் பண்ணி எக்கு வச்சுருக்கேன். இல்லை பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ குழம்பு வச்சு கொடுத்தாலும் இதை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.